ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறத பற்றின ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறதும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர்ஸ்க்கு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இனிஷியலாக நான் ஆன்லைனில் தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோடு சேர்த்து நான் ஒரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆன்லைனில் நான் எடுக்கிற அந்த கான்டாக்ட்ஸ், அந்த பையருடைய கான்டாக்டை எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்ராடில் இருக்கிறாரு ஒரு கண்ட்ரியில். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கிட்ட நான் அந்த அட்ரஸை கொடுத்து இவங்களோட நான் பேச சொன்னேன். இந்த பையர் கூட நீ டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருந்து நேரடியாக நான் சொன்ன அந்த பையரோட காண்டாக்ட் பண்ணி பேசினார். இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது கம்யூனிகேஷன் மச் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது நான் இங்கே இருந்து, அதாவது ஒரு நாட்டில் இந்தியாவில் இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு நான் காண்டாக்ட் பண்ணும்போது அவருக்கும் என் மேலே நம்பிக்கை வராது. அதே மாதிரி எனக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நம்ம ஓவர்சீஸ் கண்ட்ரி, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதன்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போது என்னுடைய நண்பர் அங்கே இருந்து அந்த பையர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. யாருக்கு அப்படின்னா, அந்த பையருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது என் மேலே. ஏன் அப்படின்னா, அவரால் லோக்கலில் இருக்கிற என் நண்பரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்னால் லோக்கலில் இருக்கிற அந்த ஃபாரின் பையரை அவராலையும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். நான் அகெயின் என்ன சொன்னேன் அப்படின்னா, டேரெக்டாகவுமே ஃபைனலாக அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் விஷயங்கள் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் இவ்வளவு தான் அப்படின்னு அதில் ஒரு அந்த பேரம் பேசுகிறது நடந்துச்சு. ஒன்ஸ் அந்த பேரம் பேசுனது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரடியாகவும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய நண்பரை நேரடியாக போய் அந்த பையரை போய் மீட் பண்ண சொன்னேன் அவருடைய பிளேஸில். இதை என்னுடைய நண்பர் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்டராக அது கன்வெர்ட் ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா ஆர்டர் எடுக்க முடியும். ஆனால் அது ஆன்லைனில் இருந்துட்டு வெறும் நம்ம ஜஸ்ட்டு த்ரூ ஆன்லைன் கம்யூனிகேஷன் மூலமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் மச் மோர் டைம். ரொம்ப அதிக காலங்கள் எடுக்கும் ஒரு ஆர்டராக அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும், ஏற்றுமதி தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே. அதனால் வெளிநாட்டில் ஒரு நபர் கட்டாயமாக இருந்தாகணும். யார் யாரெல்லாம் ஏற்றுமதி தொழிலில் இறங்கி முயற்சி செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபாரினில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை நீங்கள் வச்சு அந்த நாட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோ உறவினர்களோ இவங்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு பீரியடில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபாரினில் இருக்கிற நண்பர்களோ இல்லை உறவினர்களோ எல்லாம் அவங்களுடைய சுய லாபத்துக்காண்டி தான் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க.
அவங்க உங்களுடைய அந்த பர்சனல் டிசையர்ஸ், உங்களுடைய அந்த பிசினஸ் ஆசைகள்லாம் அவங்க நிறைவேத்தி வைக்க போறது கிடையாது. அ இருப்பினும் சில பேருக்கு அந்த ஒரு லக்கு கிடைக்கும். அதாவது லைக் மைண்டட் பீப்பிள் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நாட்ல இருக்கிற உங்க நண்பரோ, இல்ல உறவினரோ நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்க. 2 லைக் மைண்டட் பீப்பிள் ஒரு பிசினஸா அத செய்யும்போது, அதாவது அவருக்கும் லாபம். அந்த நண்பருக்கோ, இல்ல உறவினருக்கோ அவருக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம் அப்படின்ட்டு ஒரு லைக் மைண்டட் ஒரு அக்ரீமென்ட்டோட இந்த ஒரு முயற்சியில இறங்குனீங்க அப்படின்னா, ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள எடுக்க முடியும். சும்மா ஆன்லைன்ல உட்காந்துட்டு பி2பில கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகுறது அந்த அளவுக்கு ஈஸியான காரியம் கிடையாது. இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த தகவல், அதாவது பையர ஏற்றுமதி தொழிலுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் குடுத்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆ என்னுடைய அடுத்த வீடியோல நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.